மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரகுமார் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் நீதிபதி வீட்டிற்கு இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் நக்கீரத்துறை பகுதியில் கடந்த 7/3/2020 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரை புதுஜெயில் ரோடு முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் பிரசாந்த் ஆகிய 2 பேர் மற்றும் அவரது மனைவி சரணி ஆகிய 3 பேரையும் கீரத்துறை போலீசார் கைது செய்தார்கள். இந்த வழக்கில் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். விசாரணையில் மதுரை முதலாவது போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று நடந்த நிலையில் நீதிபதி ஹரிஹரகுமார் வழக்கை விசாரித்த போது 3 பேருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனை அடுத்து மூவரும் சிறைக்கு அழைத்து செல்ல போலீசார் தயாரான போது தீர்ப்பை கேட்டு ஆத்திரமடைந்த பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்ததோடு பலத்த குரலில் கூச்சல் எழுப்பியவாறு நீதிமன்றத்தின் இருந்த கண்ணாடிகளையும் உடைத்து ரகளை செய்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது மதுரை மாவட்டம் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி ஹரிஹரகுமாருக்கு காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதியின் இல்லத்திற்கு தற்போது துப்பாக்கி உடன் கூடிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அனைவரும் இந்த நிலையை பார்த்து அச்சத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.